தங்க நகை, அதிலும் குறிப்பாக கிலோ கணக்கில் ஒரு அப்படின்னா ஒரு 50 சவரன் 60 சவரன் அப்படிலாம் சொல்லும் பொழுது அந்த கிலோ கணக்கு நகையை குறிப்பவன் யார் என்றால் குரு சுக்கிரன் இணைவு தான். குருவும் சுக்கிரனும் வலுவடைந்தவர்கள் மட்டும்தான் கிலோ கணக்கில் தங்கம் வச்சிருப்பாங்க. இந்த 2 கிரகங்களும் பாதிப்படைந்தவர்களுக்கு அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை சேகரிக்கவே முடியாது. பொதுவாக கேதுவுக்கு என்னதான் ஒரு மனித வாழ்க்கைக்கு முக்தி தரக்கூடிய குணம் இருந்தாலும் இன்னும் ஒரு சிறப்பான குணம் இருக்கு, அது பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம். கேது வந்து தடை. கேதுனா என்ன? தடை. கேதுக்குள் எந்த பொருள் வைக்கிறோமோ அது என்ன பண்ணாதுன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. கேதுக்குள்ள என்ன வைக்கிறோமோ அது அவ்வளோ சீக்கிரம் என்ன போறாது, வெளியே வராது. இப்ப கேதுவை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்குது. குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்குதானே, அந்த குழந்தை வளர்ந்து முடிக்கின்ற வரை அந்த கருப்பை அந்த குழந்தை வெளியே தள்ளுதா? கிடையாது. அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து கேது நீச்சமானதுக்கு பிறகுதான் குழந்தையே வெளியே வரும். அப்படி அந்த கருப்பை முடிச்சும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சுருக்கு பையும் ஒன்று.